வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எடிஎம் அகாடமி சார்பாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றின வீடியோ தான், யூஜிசி நெட் அண்ட் தமிழ்நாடு செட் எக்ஸாம்ஸோட ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ, எஸ்பெஷலி ஃபார் லா. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்னா என்ன, இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம், இதோடைய எலிஜிபிலிட்டி என்ன, சிலபஸ் பேட்டர்ன் என்ன, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ ஐ எம் ஆதிகேசவன். நான் யூஜிசி நெட்டு 3 டைம்ஸ் குவாலிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வாட் இஸ் யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் நம்ம நாட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறது தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ ஹையர் எஜுகேஷன்ல நீங்க வந்து ஒரு டீச்சர் ஆகணும்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு காலேஜ்லயோ யூனிவர்சிட்டிலயோ டீச்சரா வேலை செய்யணும்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு யார் வேணாலும் போக முடியாது. அதுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி டிட்டர்மைன் பண்றாங்க. அதுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டிக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுதான் வந்து யூஜிசி நெட் எக்ஸாம், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். நேஷனல் லெவல் குவாலிஃபைங் எக்ஸாம். அது வந்து ஒரு நேஷனல் லெவல் குவாலிஃபைங் எக்ஸாம். இப்போ இந்த யூஜிசி நெட்டோட பர்பஸ் என்ன, என்ன பர்பஸ்க்காக யூஜிசி நெட் நடத்துறாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஜிசி நெட் இஸ் அ குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டு determine the eligibility for assistant professor. Eligibility to apply for the post of assistant professor in Indian universities and colleges. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம் அப்படின்ட்டு. அது வந்து முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம். இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணா அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஏதாவது ஒரு காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேகன்சி இருக்குன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஓகேவா? அதுக்கடுத்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்காகவும் என்ன பண்றாங்க, இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் நடத்துறாங்க. ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம்ல நீங்க டாப் மோஸ்ட் மார்க் எடுத்து ஒரு 1% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபெலோஷிப், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னா நீங்க பிஹெச்டி படிக்கிறதுக்கு கவர்மெண்டே வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதை கண்டக்ட் பண்றது யாரு, யாரு இந்த எக்ஸாமை நடத்துறா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கண்டக்டிங் பாடி வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இவங்க யாருக்காக இந்த எக்ஸாம் நடத்துறாங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனுக்காக நடத்துறாங்க. ஸோ எக்ஸாம் வந்து ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாமினேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க வந்து இந்த எக்ஸாம்காக போட்டி போடுவாங்க. ஸோ இந்தியாவில் நூக் அண்ட் கார்னர்ல இருந்து எழுதுவாங்க. ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி இந்த எக்ஸாம்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்வத்தோட எழுதுவாங்க. ஸோ நீங்க ஆல் ஓவர் இந்தியா நீங்க காம்பீட் பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ரீக்வன்சி எப்போ நடக்கும் இந்த எக்ஸாம், எப்போலாம் நடக்கும்னா ஒரு வருடத்துக்கு 2 தடவை நடக்கும். ஒரு ஒரு வருஷத்துல 2 தடவை நடக்கும். பெர் இயர் வந்து ட்வைஸ் நடக்கும். ஒரு வருஷத்துல ட்வைஸ் நடக்கும். அது வந்து ஜூன் மாசம் ஒரு ஒரு இடம் நடத்துவாங்க, டிசம்பர் மாசம் ஒரு இடம் நடத்துவாங்க. ஜூன் மாசம் நடக்கிற எக்ஸாம் ஜூன் சைக்கிள்னு சொல்லுவாங்க, டிசம்பர் மாசம் நடக்கிறத டிசம்பர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ மோட் ஆஃப் எக்ஸாம் எப்படி நடக்கும் எக்ஸாம்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ நீங்க கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துருவாங்க. அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி நீங்க உட்காந்துக்கிட்டு கரெக்டான ஆன்சரை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி சேவ் பண்ணணும். அந்த மாதிரி தான் 83 சப்ஜெக்ட்ஸ்க்கு நடக்குது பேப்பர் 2ல. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது லா தான். இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது லா தான். எலிஜிபிலிட்டி, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் ஈக்குவலன்ட். அதாவது ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலோ இல்ல போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிச்சுட்டு இருந்தாலோ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த எக்ஸாம். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த எக்ஸாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு நேஷனல் லெவல் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன். ஸோ இந்தியா முழுக்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஆகிறதுக்கான தகுதியை நிர்ணயிக்கிறது இந்த யூஜிசி நெட் எக்ஸாம். ஓகேவா? இப்போ இப்போ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, எந்த ஒரு எக்ஸாம்னாலும் யார் வேணாலும் எழுதலாம் அப்படின்னு இருக்க முடியாது. ஓகேவா? அதுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கணும். ஆ ஒரு எக்ஸாம் இருந்தா அதை எழுதுறதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், நம்ம யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் யார் எழுதலாம், என்ன டிகிரி முடிச்சவங்க எழுதலாம். அதே மாதிரி யூஜிசி நெட்டுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஸோ
மாஸ்டர்ஸ் டிகிரி ஆர் ஈக்குவலண்ட் இன் த ரெலவெண்ட் சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட்ல மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கியிருக்கணும் வித் அட்லீஸ்ட் 55% மார்க்ஸ். 50% ஃபார் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி டிரான்ஸ்ஜெண்டர் தேர்ட் ஜெண்டர் ஓபிசி நான் கிரீமி லேயர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ். ஸோ ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு 55% மார்க்ஸ், இந்த ரிசர்வ்டு கம்யூனிட்டிஸ்ல கேட்டகரிஸ்ல வரவங்களுக்கு 50% மார்க்ஸ். ஓகேவா? ஒன்று மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லை ஃபைனல் இயர் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்றவங்களும் எலிஜிபிள். ஸோ மாஸ்டர்ஸ் டிகிரி நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கனாலே யூஆர் எலிஜிபிள் ஃபார் ரைட்டிங் த யூஜிசி நெட் எக்ஸாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சுட்டு இருக்கும் போதே எழுதி கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க வேலிடான ஒரு யூனிவர்சிட்டி, ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டில இருந்து மாஸ்டர்ஸ் டிகிரி வச்சிருக்கணும். ஓகேவா? இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் ஜேஆர்எஃப்க்கும் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஜேஆர்எஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்க போற ஸ்டைஃபண்ட். ஸோ நீங்க இப்போ லால யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதுறீங்க, உங்க சப்ஜெக்ட் வந்து லாக்கு வந்து ஒரு 10,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 10,000 பேர் வந்து லாக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, எழுதுறாங்க. 10,000 கேண்டிடேட் எழுதுறாங்க. அதுல டாப் 1%, அதாவது 100 ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஆர்எஃப் அப்படிங்கிறது கிடைக்கும், ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிறது. ஸோ கவர்மெண்ட் வந்து உங்களுடைய பிஹெச்டிக்கான செலவை ஏத்துப்பாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் 38,000, அரௌண்ட் 38,000 வந்து உங்களுக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. ஸோ நீங்க இந்த 38,000 வச்சு நீங்க படிக்கலாம். இது எதுக்கு ஜேஆர்எஃப் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து எந்த தடையும் இல்லாம பிஹெச்டி படிச்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த ஜேஆர்எஃப் ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, இப்போ ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் நான் எடுக்கணும் அப்படின்னா எல்லாருடைய கனவும் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் எடுக்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து அன்ரிசர்வ்டுக்கு வந்து 30 வருஷம், அதர் பேக்வர்டு கிளாஸ்க்கு வந்து 33 வருஷம், ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு வந்து 35 வருஷம், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்கு 35 வருஷம், டிரான்ஸ்ஜெண்டர் தேர்ட் ஜெண்டருக்கு 35 இயர்ஸ். ஓகேவா? இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வரைக்கும் நோ அப்பர் ஏஜ் லிமிட். உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டே கிடையாது. நீங்க எந்த வயசுல வேணாலும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான குவாலிஃபிகேஷனை வாங்கி நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணலாம். எக்ஸாம் ஒரே எக்ஸாம் தான், யூஜிசி நெட் எக்ஸாம் நீங்க எழுதுவீங்க. நீங்க எடுக்கிற மார்க்கை பொறுத்து நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இல்ல ஜேஆர்எஃப் அப்படிங்கிறது முடிவாகும். ஓகேவா? பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். நிறைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜேஆர்எஃப்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேபிளான ஒரு மந்த்லி ஃபெலோஷிப் கிடைக்கும். உங்களுக்கு மாத வருமானம் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு மாசம் 38,000 வரதால ஸோ நிறைய எக்கனாமிக்லி டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இருப்பீங்க, நிறைய எக்கனாமிக்லி புவர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து தைரியமா பிஹெச்டி படிக்கலாம். கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஃபண்ட் பண்ணும். அதான் சொல்றேன், கவர்மெண்ட் ஃபண்டட் பிஹெச்டி. அதுக்கடுத்து உங்களுடைய ரிசர்ச் கெரியரை நீங்க பில்டு பண்ணலாம். அதுக்கடுத்து என்ஹான்சஸ் அகாடமிக் கிரெடென்ஷியல்ஸ். ஸோ ஜேஆர்எஃப் அமௌண்ட்டை வாங்கி நீங்க பிஹெச்டி பண்ணிட்டு நாளைக்கு நீங்க ஒரு காலேஜ்ல வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட். உங்களுடைய சிவில அது அது வந்து ரொம்ப ஷார்ப்பா தெரியும். உங்களுடைய ரெசியூம்ல வந்து அது பேசும், ஓ இந்த கேண்டிடேட் வந்து ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணி பிஹெச்டி பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இது அடுத்து அது வந்து ஒரு நேஷனல் ரெகக்னிஷன், தேசிய அளவுல அது ஒரு ரெகக்னிஷன். யூஜிசி நெட் எழுதுறீங்க, அது வந்து இட் இஸ் அ மார்க் ஆஃப் எக்ஸலன்ஸ். நீங்க வந்து உங்க சப்ஜெக்ட்ல வந்து எக்ஸல் ஆகி இந்த ஜேஆர்எஃப் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு டீச்சிங் எலிஜிபிலிட்டி வருது, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் க்ரோத் வருது, கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த ஜேஆர்எஃப் எதுக்கு வாங்குவாங்கன்னா ஸ்டேபிள் மந்த்லி இன்கம். நமக்குன்னு ஒரு மந்த்லி இன்கம் வரும். அதுவும் கவர்மெண்ட்டே நமக்கு படிக்கிறதுக்கான செலவை ஏத்துக்குதுன்றதால தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ரொம்ப விரும்பி ஆப்ட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ யூஜிசி நெட் எக்ஸாமினேஷனோட ஸ்கீம் என்ன? ஸோ யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் இட் இஸ் கண்டக்டட் பை என்டிஏ ஆன் பிகாஃப் ஆஃப் யூஜிசி. இது வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ இதோடைய ஸ்கீம் எப்படி நடத்துவாங்கன்னா 2 பேப்பர் இருக்கு, பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1க்கு வந்து 50 கொஸ்டின் கேட்பாங்க. பேப்பர் 1ல இருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பேப்பர் 2ல இருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க்ஸ். நோ நெகட்டிவ் மார்க்கிங். So teaching aptitude, research aptitude, logical reasoning, data interpretation, reading comprehension, information and communication technology. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் அண்ட் இன்னும் சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கு.
பேப்பர் 1 ஜென்ரலானது, எல்லாருக்கும் பொதுவானது. நீங்க காமர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, சோஷியாலஜி படிச்சிருந்தாலும் சரி, ஹிஸ்டரி படிச்சிருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, நீங்க பேப்பர் 1 எழுதுவீங்க. பேப்பர் 2 வந்து லா. உங்களுடைய சப்ஜெக்ட்ல என்னென்ன கேட்பாங்கன்னா, ஜூரிஸ்ப்ருடன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் லா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, லா ஆஃப் கான்ட்ராக்ட் அண்ட் டார்ட்ஸ், லா ஆஃப் கிரைம்ஸ் அண்ட் அதர் லாஸ், ஃபேமிலி லா, பப்ளிக் இன்டர்நேஷனல் லா, என்விரான்மெண்டல் லா, ஹியூமன் ரைட்ஸ் லா, கம்பெனி லா, ஐபிஆர் எக்ஸெட்ரா. ஸோ அதர் லாஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாக்கீங்க. வாட் இஸ் தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்? தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து யூஜிசி நெட்டோட ஒரு யூஜிசி நெட்ட மாதிரி ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன். யூஜிசி நெட் வந்து நேஷனல் லெவல் எக்ஸாமினேஷன், ஆனா டிஎன் செட் வந்து ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ டிஎன் செட் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா நீங்க தமிழ்நாடு முழுக்க கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் நீங்க எந்த மாவட்டத்துல வேணாலும் பணிபுரியலாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா. ஸோ எலிஜிபிலிட்டி ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜ்ல நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா பணியாற்றலாம். ஸோ வாட் இஸ் த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்? அதே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கியிருக்கணும் வித் 55% மார்க்ஸ். ஸோ ரிலாக்ஸேஷன் இருக்குது ரிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு. ஸோ ஏஜ் லிமிட் நீங்க பாத்துக்கோங்க, நோ அப்பர் ஏஜ் லிமிட், ஓகேவா? ஸோ அதர் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ், நீங்க மஸ்ட் பி இந்தியன் சிட்டிசன், ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இப்போ நெட்டுக்கும் செட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெட்டுக்கும் செட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நெட் வந்து நேஷனல் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் அதுல ஜேஆர்எஃப் கொடுக்குறாங்க. அந்த மாசம் மாசம் உங்களுக்கு பணம் வந்துடும். ஆனா ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல அந்த மாதிரி ஃபெலோஷிப் ஸ்கீம் எதுவும் கிடையாது. நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எலிஜிபிள். அண்ட் நெட் கிளியர் பண்ணீங்கன்னா நீங்க இந்தியா முழுக்க வேலை பார்க்கலாம். செட்டு கிளியர் பண்ணீங்கன்னா நீங்க தமிழ்நாடுக்குள்ள மட்டும்தான் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓகே, இப்போ யூஜிசி நெட் எக்ஸாமோட கட் ஆஃப் மார்க்கை பார்க்கலாம். ஸோ டோட்டலா 300 மார்க்ஸ், ஓகேவா? அதுல எவ்வளவு எடுத்தா நீங்க ஜேஆர்எஃப் வாங்குவீங்க, எவ்வளவு எடுத்தா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வாங்குவீங்க? ஸோ டிசம்பர் 2004 நடந்ததுல அன்ரிசர்வ்டு ஜெனரல் கேட்டகரியில 218 மார்க்ஸ் அண்ட் அபவ் எடுத்தா ஜேஆர்எஃப் கிடைக்கும். 194 மார்க்ஸ் எடுத்தா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிடைக்கும். ஓபிசி நான் கிரீமி லேயர்ல 202 மார்க்ஸ் எடுத்தா ஜேஆர்எஃப் கிடைக்கும். 178 மார்க்ஸ் எடுத்தா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்க கட் ஆஃப் நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க என்ன கேட்டகரி. அதே மாதிரி ஜூன் 2024 செஷன் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு ஜேஆர்எஃப் கிடைக்கணும் அப்படின்னா 216 மார்க்ஸ் மேல வாங்கணும். ஓபிசிக்கு 204 மார்க்ஸ் மேல வாங்கணும். ஸோ இந்த ஜேஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஏன்னா இது வந்து 1% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அவார்டு பண்ணுவாங்க. ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப காம்படேட்டிவா இருக்கும். அதாவது ரொம்ப கட் த்ரோட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாகும். பிஹெச்டி ஒன்லி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ நீங்க இது வந்து 1 இயருக்கு தான் வேலிட். நீங்க பிஹெச்டி ஒன்லி இதுக்குள்ள அந்த பிராக்கெட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க உங்க மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சு, அதாவது அந்த நெட் ரிசல்ட் வந்ததுல இருந்து 1 இயருக்குள்ள பிஹெச்டி ஜாயின் பண்ணணும். இல்லைன்னா நீங்க அடுத்த வருஷமும் எழுதணும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆயிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. அது ஜேஆர்எஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறது லைஃப் டைம் வேலிடிட்டி. அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு வந்து ஜூன் 2024 செஷன்ல 206 மார்க்ஸ் எடுத்திருந்தா ஜேஆர்எஃப் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஜேஆர்எஃப்கான மார்க். அடுத்து ஜூன் 2023 செஷன். ஸோ இந்த மாதிரி இது வந்து நான் இந்த 3 செஷன் எடுத்து செலக்ட் பண்ணி நான் இந்த ஸ்லைடா கிரியேட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் உங்க ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ நீங்க நெட்ல போனீங்கன்னா எல்லா செஷனோட கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும். ஸோ ஜென்ரலா நீங்க எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா 200 அண்ட் அபோவ் எடுத்தா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நீங்க சேஃபா குவாலிஃபை ஆயிடுவீங்க. 200 அண்ட் மோர் எடுத்தா நீங்க ஜேஆர்எஃப் வாங்குறதுக்கும் வாய்ப்புங்க அதிகமா இருக்கு. ஸோ பெட்டர் 220 கிட்ட எய்ம் பண்றதுதான் சேஃப். எனக்கு ஜேஆர்எஃப் வாங்கணும், நான் கண்டிப்பா ஜேஆர்எஃப் வாங்கி ஆகணும்னா 220 எடுக்கணும். அப்போ நீங்க 110 கேள்விக்கு வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ எங்களோட கோர்ஸ் வந்து உங்களுடைய லேர்னிங்க்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஸோ நம்ம எடிஎம் அகாடமியில் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம், தமிழ்நாடு செட்டு பிளஸ் யூஜிசி நெட்டுக்கு. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் கோத்ரூ பண்ணுங்க. அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.
ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சிலபஸை வந்து we are dividing into each யூனிட்டை 2 சப்யூனிட்டா பிரிக்கிறோம். ஒவ்வொரு யூனிட்டையும் 2 சப்யூனிட்டா பிரிக்கிறோம். அண்ட் ஈச் சப்யூனிட்டை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சிருவோம். கான்செப்சுவல் கிளாரிட்டியோட ஒரு சப்ஜெக்டை படிக்கணும். அதை நம்ம படிச்சு முடிச்ச உடனே அதுல ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்த்த உடனே திரும்ப வந்து நம்ம அடுத்த டாபிக்கு போனோம். அதே நேரத்துல ஏற்கனவே படிச்சதை ரிவைஸ் பண்றோம். ஸோ லாவை பொறுத்த வரைக்கும் 10 யூனிட் இருக்கு. ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், கான்ஸ்டியூஷனல் லா, பப்ளிக் இன்டர்நேஷனல் லா, இந்த மாதிரி 10 யூனிட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு யூனிட்டையும் 2 சப் யூனிட்டா பிரிக்கிறோம். ஸோ 20 சப் யூனிட்ஸ். இந்த 20 சப் யூனிட்ஸ்க்கும் டீட்டெயில்டான லெக்சர்ஸ் நாங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. லைவ் கிளாஸஸ் நடத்துறோம். ஒருவேளை என்னால் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நீங்க ரெக்கார்டட் கிளாஸஸும் பார்த்துக்கலாம். அண்ட் ஈச் சப் யூனிட்டை முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வந்துடும். ஸோ இந்த டெஸ்ட்ல தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டை விடுறாங்க. மாங்குன்னு படிப்பாங்க, பல புக்ஸை படிப்பாங்க, வேர் ஆக்டை படிப்பாங்க, கான்ஸ்டியூஷன் படிப்பாங்க, இன்டர்நேஷனலா படிப்பாங்க. ஆனா எம்சிக்யூ சால்வ் பண்ணி பழகவே மாட்டாங்க. அது ஒரு கெட்ட பழக்கம். ஸோ அதனால என்ன ஆகும், அவங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் உட்கார்றப்போ அவங்களால வந்து அந்த கொஸ்டினை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் இருக்காது. ஒரு எக்ஸாம் ஹாலும் பேட்டில் ஃபீல்டு மாதிரி தான். நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பேர்டா போகலன்னா கண்டிப்பா உங்களை நீங்க வந்து பயப்படுவீங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட் டெஸ்டிங், you will be tested frequently through short test and lengthy test. ஷார்ட் டெஸ்டாகவும் இருக்கும், லெங்தி டெஸ்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்றதால நீங்க எக்ஸாம் கொஸ்டின்ஸை ஈஸியா டேக்கிள் பண்ணலாம். அதே நேரத்துல எங்களோட டெஸ்ட் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஸோ அந்த டஃப்பர் கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணி இப்போ பழகிறப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய மென்டல் ப்ரிப்பேர்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுடைய மென்டல் ப்ரிப்பேர்ட்னஸ், அதாவது தயாரா இருக்கீங்க, மனோரீதியா தயாரா இருக்கீங்க அந்த கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்றது. உங்க கரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எந்த ஒரு எக்ஸாமும் நம்ம தைரியமா உள்ள போனா கிராக் பண்ணிடலாம்னா நிறைய பேருக்கு ஏன் தைரியம் வரலன்னா ஏன்னா அவங்க முறையா வந்து பயிற்சி எடுத்துட்டு போறது இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம்லைனை பாருங்க. இப்போ நம்ம ஆகஸ்ட்ல இருக்கோம். டிஎன் செட் எக்ஸாம் செப்டம்பர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஸோ இப்போவே நீங்க நம்ம கோர்ஸ்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா செப்டம்பர் ஆர் அக்டோபர்ல வரப்போற டிஎன் செட் எக்ஸாமுக்கும் நீங்க ரெடி ஆயிடலாம். அண்ட் அட் த சேம் டைம் டிசம்பர்ல வரப்போற யூஜிசி நெட் எக்ஸாமுக்கும் நீங்க ரெடி ஆயிடலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராஷ் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்குது. பேப்பர் 1 நம்ம ஒன் ஆஃப் த பெஸ்ட் அகாடமி ஏடிஎம் அகாடமி தான். பேப்பர் 2ல இங்கிலீஷ், தமிழ், மேனேஜ்மெண்ட், லா, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எஜுகேஷனுக்கு ஆஃபர் பண்றோம் கோர்சஸ். ஸோ கோர்ஸோட டீட்டெயில்ஸை பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்லயே டீட்டெயில்ஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க.